ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இ சேவை ஆபரேட்டருக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எது சம்பந்தமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பணம் வராதவங்களுக்கு இ சேவை மையத்துல மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து நம்ம இ சேவையை கான்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் சரி, இந்த இ சேவை ஆபரேட்டருடைய சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து வெப்சைட்ல, அதாவது நம்ம இ சேவை லாகின் பேஜ்ல வந்து அந்த சம்பந்தப்பட்ட KMUT அப்படிங்கிற இந்த சர்வீஸ் வந்து இன்னும் வந்து எனபிள் ஆகல. ஜஸ்ட் வந்து இன்டிகிரேஷன் மட்டும் தான் வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்க வந்து உங்களுடைய டாஷ்போர்டு, அதாவது சிட்டிசன் போர்ட்டல் வந்து எனபிள் ஆகல. பிரான்சிஸ் ஐடியில போயிட்டு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ் வைஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ABCDன்னு இருக்கும். அதுல வந்து K அப்படிங்கிற கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு KMUT 101 அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்பீல் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுல இ சேவை ஆபரேட்டர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, கண்டிப்பா இதுக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும். பட் உங்களுடைய வாலெட்ல இருந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்க வாலெட்ல வந்து ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் வந்து எடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ தான். அதாவது கஸ்டமருக்கு நீங்க வந்து ஃப்ரீயா தான் அந்த சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்கணும். TNEJA டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து தமிழ்நாடு மின்னாளுமை முகமை வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு வந்து 10 ரூபாய் அப்படிங்கறத வந்து நாங்க சார்ஜ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அதை நீங்க வந்து கமிஷனை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அந்த கமிஷன் அப்படிங்கிறது நம்ம வாலெட்ல வந்து ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாலெட்ல வந்து ஆட் ஆகாது. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து நம்ம வந்து ஒரு அப்பீல் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அப்பீல் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு சிம்க்கு வந்து 10 ரூபாய் அப்படின்னா 50 அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு 500 ரூபாய் அப்படிங்கறத உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, இது மாதிரி தான் நம்ம வந்து அப்பீல் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி அப்பீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம TNEJA டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அது அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. இப்போதைக்குன்னு இ சேவை ஆபரேட்டர்கள் வந்து கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வந்து வரக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். நீங்க உங்களோட சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்த சர்வீஸ் வந்து பண்றதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம். அது நேத்தே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து டுட்டோரியல் வந்து பண்ணணும் அப்படிங்கறத. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதுல சர்வீஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க KMUT அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்பீல் வந்து பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டரோட குறியீடு நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு OTP வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். அதை ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வந்து அவங்க அப்ளிகண்ட் வந்து எலிஜிபிளா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இந்த இடத்துல வந்து அப்ளிகண்டோடைய விண்ணப்ப எண், அவங்களுடைய பேரு, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல டிக் அப்படிங்கிறத மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்கன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா இதை ஃபீல் பண்ண தேவையில்லை. சரிங்க, இதை மட்டும் விட்டுட்டு எனது மேல்முறையீடு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க, என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னா நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 100% இந்த திட்டத்துக்கு வந்து தகுதியானவர், ஆனா இந்த அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடுங்க. ஒரு 500 கேரக்டர்ல இருக்க மாதிரி போட்டுட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, இந்த இவ்வளவு ஒர்க் தான் நீங்க வந்து பண்ண போறீங்க. இது பண்றதுக்கு நமக்கு வந்து 10 ரூபீஸ் அப்படிங்கறது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா, பட் நீங்க அந்த 10 ரூபீஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அது வாங்கவும் கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி நீங்க வாங்கி எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இ சேவை ஐடி நாங்க பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் கூட நம்ம குரூப்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல போட்டிருந்தேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை மட்டும் நீங்க வந்து கஸ்டமர் கையில வந்து கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்குவாங்க. இதுக்கு மட்டும் வேணா நீங்க வந்து ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது பேப்பருக்காக நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய அப்டேட். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். கொஞ்சம் இ சேவை ஆபரேட்டர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடிஷனலா ஒரு 2 டேஸ் மட்டும் ஒரு ஸ்டாஃப் வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இ சேவையில வந்து நிறைய மக்கள் வந்து வருவாங்க அப்படிங்கறதுனால ஒரு நபர் வந்து உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அகைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால 2 to 3 டேஸ், ஒரு 1 வீக் மட்டும் அடிஷனலா ஒரு பீப்புளை நீங்க வந்து உட்கார வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும். அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. வேற அப்டேட் வரும்போது நம்ம வீடியோல மேக் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.